நம்ம சேலமில் ஸ்னோலேண்ட் நயக்ரா ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் ஸ்னோலேண்ட் அண்ட் நயக்ரா ஃபால்ஸ் இருக்க மாதிரி எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இதுக்கு நுழைவு கட்டணம் 100 rupees அடல்ட்ஸ்க்கு, சில்ட்ரன்ஸ்க்கு 18 நினைக்கிறேன். உள்ளே என்ட்ரு ஆனோடனே யூஸ்வலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சீனரிஸ் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு கேவ் மாதிரி உள்ளே என்டர் ஆகி அந்த ஸ்னோலேண்டுக்கு போகிற வழி இருக்குது. உண்மையிலே அது உள்ளே அந்த செட்டப் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோவல்ல இருக்க மாதிரியே இருக்குது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த கேவ்குள்ளே என்டர் ஆனோடனே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவீங்க எல்லாருமே. நானுமே அப்படி தான் எக்ஸைட் ஆகிட்டேன். நீங்கள் இங்கே போய் ஃபோட்டோஸ் எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸில் ஒரு 6 மணி ரேஞ்சுக்கே போயிடுங்க. அப்போ தான் கூட்டம் இருக்காது. ஸோ நீங்கள் ஈஸியாக இது எல்லாத்தையுமே நின்று ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஸ்னோ லேண்டில் ஒரு ஸ்னோ வீடு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த செட்டப்பை, அப்புறம் அந்த ஐஸ் பனிக்கட்டிகள்லாம் இருந்தால் அதில் போலார் பியர்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த செட்டப், அந்த சில்லுன்னு தண்ணி வருது அந்த இடமே. அந்த ஸ்னோலேண்டோட செட்டப்லேயே பார்த்திங்க அப்படின்னா சில்லுன்னு ஏசி வர மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்னோமேன் ஹார்ஸில் இருக்க மாதிரிலாம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப நுணுக்கமான க்ரியேச்சர்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. எப்படி இது மாசாக இருக்கா? ஏன் எக்ஸிபிஷனோட ப்ரைஸில் இப்போ 100 rupees 80 rupees அப்படின்றத வச்சுருக்காங்கன்னே எனக்கு புரியல. ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்னோலேண்ட் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா நயக்ரா ஃபால்ஸுக்கு வந்துடுவோங்க. இந்த செட்டப்பே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ லைட்லாம் கொடுத்து நடுவில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் குட்டி பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா தண்ணியில் ஆடணுன்னு ராவடி பண்ணுவாங்க, அப்படி இருந்தது. அப்புறம் நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா டிஜே பார்ட்டி வச்சுருந்தாங்க. அங்கே டான்ஸ் ஆடுறவங்களாம் பாடிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா நார்மல் எக்ஸிபிஷனில் உள்ளே என்ட்ரு ஆனவுடனே அந்த ஷாப்பிங் பண்ணுற கடைங்க, ஸ்வீட் கார்னு, பஞ்சு மிட்டாய், அப்புறம் பொம்மை கடைங்க, அப்புறம் கேம்ஸு, இந்த பால் உருட்டுன கேம்ஸு, பாலை தூக்கி போட்டு அடிக்கிற கேம்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா அப்பளம் இல்லாத எக்ஸிபிஷன் எங்கெங்க இருக்குது, அந்த அப்பளம் இருக்கும். அப்புறம் கோலி சோடா இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ்லாம் இருந்தது. சீரியஸாக இந்த மாதிரி த்ரில்லான கேம்ஸ் விளையாடணும். சேலம்ல இருந்து நான் எங்கேயுமே வெளியூருக்கு போக மாட்டேன், ஆனாலும் இப்போ எங்கேயா போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த கேம்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே ட்ரை பண்ணல, நான் சும்மா மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டேங்க. அழகியில் சுற்றுற கேம்லாம் இருந்தது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி சேலமில் நயக்ரா ஃபால்ஸ் ஸ்னோலேண்ட் இருக்குன்றதை சொல்லுங்கள். குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ப்ளே ஏரியா, அப்புறம் ஏதோ ஒரு ஷோ மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பேய் வீடு இருந்தது. வெளியில் எக்ஸிட் ஆகிற இடத்துல இந்த கேமல் ரைடு இருந்தது.